பார்லர் அம்மாவோட அப்பா இந்த ஓடுகாலி பேர்ல தானே பணம் அனுப்பியிருக்காரு. அந்த டவுட் கேட்க கூடாதா? யாரு பேர்ல பணம் வந்தா உங்களுக்கு என்னங்க வந்துச்சு? அது அவங்க பணம். நீங்க வாய் வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே. நீங்க பேசுறத பேசிட்டு போயிடுவீங்க. அத்தையும் ரோஹிணியும் வந்து ஏன் தலையை தானே உருட்டுவாங்க. என்ன அந்த பார்லர் அம்மா உன்னை கேட்டுச்சா? என்ன அதுக்கு? எங்க ஏங்க 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 இருங்க, எங்க போறீங்க? என்ன எதனா அதுட்ட கேட்க வேணாமா? ஏன் இது வரைக்கும் கேட்டதெல்லாம் பத்தாதா உங்களுக்கு? முதல்ல உங்க வாய்க்கு பெரிய பிளாஸ்டிக் போட்டு ஒட்டணும். இந்த போஸ்டர் ஒட்டுற பசங்க தர வாயில ஒட்டி விட்டுறியா? அதெல்லாம் உங்களுக்கு பத்தாது. நல்லா வாய் அப்படியே பிடிச்சு தச்சு விட்டுறணும். என்ன பிரச்சனை உனக்கு? நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போமேங்க. எதுக்கு அவங்க விஷயத்துல போய் தேவையில்லாம கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? அதுக்கு நான் என்ன பண்றது? நான் அப்படிதான். டேய் முத்து, உன் கண்ணுக்கு ஏதாவது தப்பா பட்டா அது அப்பவே தைரியமா கேள்வி கேட்கணும் அப்படின்னு பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. குடும்பத்துல யாரும் சண்டை போடாம ஒழுங்கா ஒத்துமையா இருக்கணும்னு கூட தான் பாட்டி சொல்லியிருக்காங்க. ஏன் அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா நீங்க? நான் என்ன சண்டையா போட்டேன்? நீங்க இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருந்தா எல்லாருக்குள்ளயும் சண்டை தாங்க வரும். வீடுன்னா சண்டை வரத்தான் செய்யும். சண்டையே நடக்காத வீடு எது தெரியுமா? எது? காலியா இருக்கிற வீடுதான். மனுஷங்க வாழ்ற வீட்டுல சண்டை வரதான் செய்யும். அது விஷயம் இல்ல. ஆனா எதுக்கு